விவாதிப்பதிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே மின்சார சட்டமூல திருத்தம் என்பது மக்களுக்கான ஒரு திருத்தமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் எமது அரசாங்கத்தை பொறுப்படுத்த போது நானும் ஒரு இலங்கை மின்சார சபை ஊழியர் என்ற வகையிலும், அதே நேரம் அந்த ஊழியர்களை எந்த வகையிலுமே பாதிக்காத வகையில் சிறந்த முறையில் இந்த அரசாங்கம், ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னைய காலங்களில் மறுசீரமைப்பென்ற போது ஊழியர்கள் குழப்பமடைகிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் சிறந்த முறையில் ஊழியர்களை பாதிக்காத வகையில் இந்த 6 பிரிவுகளாக பிரித்து வினைத்திறனாக இயங்குவதற்கான அரசாங்க கட்டமைப்புக்குள்ளேயே இந்த திட்டத்தை முன்னெடுத்ததனூடாக சிறந்த முறையில் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. அது ஊழியர்களுடனும் அனுமதியுடனும் அதே மின்சார சபையில் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் சம்மதத்துடன் தான் இந்த திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் அந்த திட்டத்தில் முன்னெடுத்த போது எங்களுக்கு தெரியும், இந்த மின்சார சபையிலிருந்து வெளியேற விரும்புபவர்கள் சம்மதத்துடன் வெளியேறிந்தார்கள். அவர்களுக்கான தொகைகளையும் கூட அதிகரித்து அவர்களுக்கு ஏற்ற வகையில், இந்த கால சூழலுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதிகரித்து வழங்கியிருக்கிறோம். ஏனென்றால் 50 லட்சத்திற்கு அதிகமான தொகையை வழங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ETFTவில் 1 கோடிக்கு மேற்பட்ட தொகைகள் அந்த ஊழியர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெளியேற்றும் போது கூட நாங்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மீளவும் ஏதாவது ஒரு இயங்கு நிலைக்கு ஏற்ற வகையில் தான் அந்த ஊழியர்களை பாதிக்காத வகையில் வெளியேறிருக்கிறார் அவரோட சம்மதத்துடன். உண்மையாகவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஊழியர் என்ற வகையிலும் அதே நேரம் அமைச்சர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த செயல்முறை என்பது நாங்களை மக்களை பாதிப்பதற்காக இந்த மறுசீரமைப்பு செய்யவில்லை, எதிர்வரும் தூர நோக்கத்துக்கு. அப்போ இந்த அரசாங்கமானது 2030ஆம் ஆண்டு அளவில் மின்சாரத்துறை என்பது எவ்வாறு செல்ல வேண்டும், அன்றைய காலத்தில் இந்த மின்சாரத்துறைக்கான பாவனை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்ற கருத்து கணிப்புக்கு அமையத்தான் நாங்கள் 2030ஆம் ஆண்டு அளவில் இந்த புதுப்பிக்க சக்திக்கு நாங்கள் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களை மின்சார உற்பத்தியானது புதுப்பிக்கல் சக்தியினூடாக 70% அதிகமான புதுப்பிக்கல் சக்திக்கு நகர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது மின்சார கார்கள் வந்திருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் புகையிரதம் கூட மின்சாரத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கை எங்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுக்கேற்ற வகையில் அனைத்து துறைகளுக்கும் எவ்வாறு மின்சாரத்தை பாதிப்பில்லாமல் வழங்குவது, இடைத்தடங்கள் இல்லாமல் வழங்குவது என்பதை ஆராய்ந்து ஒரு கற்றறிந்த புத்திஜீவிகளின் கருத்துக்களை உள்ளடக்கி புதிய திசையை மின்சாரத்துறையை நகர்த்துவதற்குத்தான் நாங்கள் நினைத்திருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இதுவரை காலமும் தீவு பகுதியில் மின்சாரமானது எரிபொருளின் ஊடாகத்தான் பழைய என்ஜின்களை கொண்டு பல ஊழியரின் சிரமத்திற்கு மத்தியில் மின்சாரத்தை வழங்கி வந்திருக்கிறார்கள். நாங்கள் எமது அரசாங்கம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கு 400 கிலோவாட்ஸ் மின்சாரம் ஆனது புதுப்பிக்கல் சக்தியின் ஊடாகவும், அதே நேரம் சோலார், காற்று